மூணாவது தேர்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் ரெடி பண்ணிடுறீங்க, செகண்ட் பேஜ் நீங்கள் காப்பி பண்ணிடுறீங்க, தேர்ட் பேஜ் நம்ம இந்த பேஜ் இப்போ பண்ண போகிறோம். இப்போ 2 பேஜ் நம்ம ஆல்ரெடி நம்ம செய்தாச்சு. இப்போ மூணாவது தேர்ட் பேஜ் நம்ம செய்கிறோம். தேர்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த பேஜ் பற்றி நம்ம பார்க்க போகலாம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு 3 பாக்ஸு. இதோட அலைன்மெண்ட் வந்து சென்டராக இருக்கணும். இதோட அலைன்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டில் போனீங்கன்னா வெர்டிக்கல் அலைன்மெண்ட் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் கொடுத்து ஸ்பேசிங் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸும் நமக்கு ஈவனாக வந்துடும். ஸ்பேசிங் பாருங்கள், ஸ்பேசிங் இருக்குது, அலைனில் சென்டர் இருக்கணும் கொடுத்தா நமக்கு வந்து இந்த ஸ்பேஸும் ஈவனாக ஆகிக்கும். ஸோ இது போல் விலைகளாக இருந்துச்சுன்னா சென்டர் இது செலக்ட் பண்ணிவிட்டு சி கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆகிடும். இதுபோல் 3 பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இதுலேயும் 3 விதமான பிக்சர்ஸை நம்ம பவர் கிளிக் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸும் அப்படி தான் பவர் கிளிக் பண்ணிக்கிறோம். அதுபோல் இதுவும் நம்ம பவர் கிளிக் பண்ணிக்கிறோம். இது பேராகிராஃப் டெக்ஸ்ட்டில் நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் டூல் எடுத்து பேராகிராஃப் டெக்ஸ்ட்டில் இது போல் டெக்ஸ்ட் நீங்கள் பேராகிராஃப் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிட்டு இதிலேருந்து நம்ம அன்பிளேஸ் அப்படின்றது டைப் பண்ண ஆரம்பித்து கீழே கடைசி வரைக்கும் ஆர் இப்படின்னு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் நம்ம இங்கே வந்து வச்சுக்கிறோம். இதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே நம்ம டிசைட் பண்ணிக்க முடியும். அதன் பிறகு இங்கே உள்ள டெக்ஸ்ட்டை வந்து புல்லட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் ஒன்று மட்டும் செஞ்சு காட்டுறேன். இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது போல் கேட்லாக்ஸ் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய முடியும். அல்லது உங்கள்கிட்ட கையில் கிடைச்ச எந்த கேட்லாக்னாலும் நீங்கள் ஒரு செய்து பார்க்கலாம். ஸோ இது போல் நீங்கள் வந்து புல்லட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. புல்லட்ஸை டேப் மூலமாக இந்த டேப் மூலமாக அலைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது போல் டைப் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டேப் மேலே இருக்கிற டேப்பை நீங்கள் மூவ் பண்ணுறது மூலமாக இதை வந்து நீங்கள் டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது போல் ஒவ்வொரு லைனாக நீங்கள் என்ட்ரு கொடுத்து இது போல் புல்லட்ஸ் நீங்கள் பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்து இந்த இடத்துல டேப் கொடுத்தா அடுத்தது நம்ம வந்து இது போல் நம்ம வந்து அடுத்தடுத்து பாயிண்ட் நம்ம இது மூலமாக டைப் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தா இந்த ஷேப்ஸ் எடுத்து வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். தேர்ட் பேஜும் அதே சைஸ் தான் இருக்கணும். 3 பேஜ் தேர்ட் பேஜ் நம்ம வந்து அதே சைஸ். இது மூணுமே நம்ம வந்து கன்டினியூ பண்ணி இது மூணுமே முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்ட் அதாவது கேட்லாக் கிடைக்கும். இது வந்து ஃபோல்டிங், ஃபஸ்ட்டு ஃபோல்டிங், சென்டர் ஃபோல்டிங், பேக் பேஜ், அதாவது பேக் பேஜ்னு சொல்லுவோம். இது வந்து இன்னர் சைடில் மடியக்கூடியது, இது இந்த சைடில் மடியக்கூடியது, இது இந்த சைடில் மடியக்கூடியது. இது ஃபஸ்ட்டு பேஜ், இது பேக் பேஜ். ஸோ இது மூலமாக நம்ம இது போல் ஒரு கேட்லாக்லாம் ரெடி பண்ண முடியும். ஃபோட்டோஸில் கரெக்ஷன்ஸ், கலர் கரெக்ஷன்ஸ், ஃபோட்டோ கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த சாப்டரில் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். ஸோ கேட்லாக் வரைகிறதுக்கு கேட்லாக் மற்ற எல்லாமே நீங்கள் ப்ரௌச்சர்ஸ், கேட்லாக், லீஃப்லெட்ஸ் எது வேணாலும் நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.